அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆல்ரவுண்டர் ஐயப்பன் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போற வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஏண்டா தியேட்டர்ல ரிலீஸே ஆகாத ஒரு படத்துக்கு அவார்டை கொடுத்து வச்சிருக்கீங்களடா. திமுக மறந்துடாத. தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். திமுக சொம்பு விருதுகள் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா 2016 இருந்து 2022 ஆண்டுகளுக்குள்ள ரிலீஸ் ஆன படங்களுக்கான தமிழ்நாடு திரைப்பட விருதுகளை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டிஎன் கவர்மெண்ட். அந்த விருதுகள்லாம் கொஞ்சம் உற்று நோக்கும் போது தான் தெரியுது, அந்த விருதுகள்ல முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா கொத்தடிமைகளா இருந்திருக்காங்க. அதாவது திமுக அரசு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறவங்க, ஜால்ரா அடிக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களை அடிச்சுக்க முடியாது. என்ன அடி முதல்ல பாத்தீங்கன்னா 2016ல புரியாத புதிர் படத்துக்கு செகண்ட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க சிறந்த படத்துக்காக. ஆக்சுவலா அந்த படத்துல அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. அதே அவார்ட் கொடுக்குறாங்க. பிச்சைக்காரன், ஜோக்கர் எல்லாம் 24 நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு கொடுத்திருந்தா கூட சந்தோஷமா. அந்த படத்துல குறிப்பிட்ட அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்றது தெரியல. ஆமா மகாராஜாலாம் அப்புறமா விசாரணை விஜய் ஆண்டனி இதெல்லாம் என்ன படத்துல சூர்யா அவர்கள் பண்ணாத இதெல்லாம் பயங்கரமான ஏதோ பெருசா பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. எனக்கு அவரே தெரிஞ்சு கொடுத்ததுக்கு புரியாத புதிர் படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரீசனா இருக்காது. சில மேடைகள்ல விஜய் சேதுபதி திமுக பேசியிருப்பார்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார் உங்களுக்கு. இவர மாதிரியே இன்னும் 2 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஒன்னு நம்ம கருணாஸ் அவர்கள், இன்னொன்னு வந்து போஸ் வெங்கட் அவர்கள். கருணாஸ் அவர்களுக்கு படத்துக்காக சிறந்த குணச்சித்திர நடிகருக்காக கொடுத்திருக்காங்க அந்த அவார்டை. ஆக்சுவலா இவருக்கு கொடுத்ததுக்கு பதிலா அதே படத்துல சூர்யா கூடயோ ஃப்ரெண்டா ஒருத்தர் இருப்பாரு விவேக் பிரசன்னா, அவருக்கு கொடுத்திருக்கலாம் இந்த அவார்டை. அவ்வளவு சூப்பரா படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சூர்யா கூடவே டிராவல் பண்ற மாதிரி கருணாஸ் கொடுத்தது ஓகே தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அடுத்ததா வந்து போஸ் வெங்கட், இது எனக்கு அதிகாரம் 1 அண்ட் டானாகரன் இந்த 3 படத்துக்காகவும் சிறந்த குணச்சித்திர நடிகருக்காக கொடுத்திருக்காங்க. இவருக்கு பெருசா எவிடன்ஸே தேவையில்ல, பார்க்காமலே சொல்லிடலாம் இவர் வந்து ஒரு பக்காவான கொத்தடிமையா இருந்ததுக்காக மட்டுமே தான் அந்த விருதை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தீரன் அதிகாரம் 1 இந்த ஒரு படத்தை தவிர மற்ற 2 படங்களுக்குமான இவரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்பவே தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த தண்டாக்காரனா அந்த படத்துலயே நிறைய பேர் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, புறா 400ன்னு சொன்னதை தவிர வேற என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல அந்த படத்துல. அதே மாதிரி டானாகாரன் படத்துல இவர் இருக்காரு தெரிஞ்சிருக்காது. ஒரு 2 எம்எஸ் பாஸ்கர்லாம் நடிச்சிருப்பாரு, இவரு நடிச்சிருந்தாரு. டிராவல் பண்ணிருக்க மாட்டாரு, அவ்வளவு பெரிய ஆக்டிங்கும் இவருக்கு சீன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது டானாகாரன் படத்துக்காகலாம் இவருக்கு அவார்டு கொடுத்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க தேர்வு நடைபெற்ற முறை. டானாகாரன் படத்துல ஹீரோவை விட ஹீரோவுக்கு ஒரு படி மேல நடிச்சவர் அப்படின்னா அது வந்து லால் சார். அதுக்கப்புறமா எம்எஸ் பாஸ்கர், படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். லால் சார் கொடுத்திருக்கணும், இல்லன்னா எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு கொடுத்திருக்கணும். இந்த 2 பேரையும் தவிர்த்து போஸ் வெங்கட் சம்பந்தமே இல்லாம ஒரு கேரக்டர். சூப்பர்ப்பா, ஹேட்ஸ் ஆஃப், வேற லெவல். அதே மாதிரி பொதுவாகவே ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா பெரிய பெரிய நேஷனல் அவார்டா இருந்தாலும் சரி, தனியா பிரைவேட்ல கொடுக்குற அவார்டா இருந்தாலும் சரி, இல்ல பத்திரிகையாளர்கள் கொடுக்குற அவார்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விருது வழங்கும் விழாவா இருந்தாலுமே டப்பிங் படத்தை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சொந்தமா அவங்களா சுயமா கதை எழுதி சுயமா அவங்களோட பொறுப்புல படம் எடுத்த டைரக்டர் அண்ட் படங்களுக்கு தான் விருதுகள் கொடுப்பாங்க. ஆனா இவங்க கொடுத்த இந்த அவார்ட்ல பாத்தீங்கன்னா 2-3 படங்கள் ரீமேக் படங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சண்டைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலக்ஸி ஸ்டார் விமல் அவர்கள் இந்த படம் வச்சினா கூட தெரியல, ஸ்ட்ரையாலாம் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்கன்னா 2012ல மலையாளத்துல ஜித்து ஜோசப் அவர்கள் நடிச்சு வெளிவந்த மை பாஸ் அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் இது. இந்த படம் இப்போ வரைக்கும் ரீமேக் படத்துலாம் கொடுக்கவே மாட்டாங்க. வெக்கமா இல்ல ரிலீஸே ஆகாத படத்துக்கெல்லாம் 3 விருது கொடுத்து வச்சிருக்காங்களே, என்ன சொல்றது? அப்ப சொந்தமா கதை எழுதி படத்தை எடுத்து முடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்களா இழிச்சவாயா? நல்ல சாவு வருமா? செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா?
அவங்கள வச்சே அவங்கள அடிக்கிறீங்க. இந்த அவார்ட்ல இருக்க இன்னொரு ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சண்டைக்காரி படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா ஆர் மாதேஷ் அப்படின்றவரு. இவரு இந்த விருது வழங்கும் கமிட்டில ஜூரி பர்சனா இருந்திருக்காராம். அதாவது இந்த விருதுகளை எல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்புற ஒரு குழுவுல இவர் இருந்திருக்காரு. அதனால இவரோட படத்தையே தூக்கி இதுல வச்சுக்கிட்டாங்க. அடப்பாவி. சண்டைக்காரி படம் மட்டும் இல்லாம மோகினி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்த இன்னொரு படம் இருக்கு. அந்த ஐயா. படத்துக்குமே 3 அது விருது சரியா ஐயா, முக்கையா. மொக்கையில விட்டா நம்ம மொக்க போடு. நீங்களே உங்களுக்கே அவார்டு கொடுத்துக்கிட்டா அப்ப மத்த டைரக்டர்ஸ் மத்த ஆக்டர்ஸ்க்குலாம் எப்படி அவார்டு போய் சேரும்? இதெல்லாம் நியாயமா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஓ, அவர் படத்துக்கே ஒரே எடுத்துக்கிறாரு அடுத்ததா ரெண்டுத்துக்கும். நடிச்சு வெளிவந்த நெப்ரிட்டன் அப்படின்ற ஒரு படத்துக்குமே என்ன விருது taste கொடுத்திருக்காங்க. ஆச்சு? ஆக்சுவலா 2011ல சவுத் கொரியன் ஃபில்மா பிளைண்ட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த ஆமா, படத்தோட இதுவுமே remake தான் இந்த இதுதான். நெப்ரிட்டன். இது கூட தெரியாம இந்த ஒரு ரீமேக் படத்துக்கு அவார்டு கொடுத்து வச்சிருக்காங்க ஜூரி மெம்பர்ஸ் அப்படின்ற கொத்தடைமைகள். சோறு திங்க வேற திங்கிறீங்க. என்னைய கேக்குறேன்? ஏண்டா ஏய் அடுத்ததான் நெஞ்சுக்கு நீதி. இந்த படத்துக்கு வந்து சிறந்த டயலாக் ரைட்டருக்கான அவார்டு வந்து தமிழரசன் பச்சமுத்து அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற ஒரு படம் பாத்தீங்கன்னா இதுவுமே ரீமேக் படம் தான். 2019ல ஹிந்தில ரிலீஸ் ஆன ஆர்டிகல் 15 அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் தான் இந்த ஆமா, நெஞ்சுக்கு இது நீதி. remake So, படம் இந்த தான். கிரைட்டீரியா படி பார்த்தா இந்த படத்தை அவங்க கன்சிடர் பண்ணிருக்கவே கூடாது. ஆனா இந்த படத்தை கன்சிடரும் பண்ணி இந்த படத்துல உள்ள டயலாக் ரைட்டருக்கு அவார்டும் கொடுத்துருக்காங்க. டைரக்டா நமக்கு அவார்டு கொடுத்துக்கிட்டா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு டயலாக் ரைட்டர் கொடுத்துட்டாங்க போல. ஸோ இந்த மாதிரி சில ரீமேக் படங்களுக்குமே இவங்க அவார்ட்ஸ்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அந்தந்த இயர்ல ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டிருக்காரா அந்த நடிகர்களை படத்துக்கு? வச்சு நடிக்க வச்சு கமர்ஷியலா சண்டைக்காரிக்கு. சக்சஸும் கொடுத்து சமூக ரீதியா ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தின படங்களுக்கு எல்லாம் படம் எடுத்தவங்களுக்கும் சரி நடிச்சவங்களுக்கும் சரி அந்த படத்துக்கும் சரி நீங்க என்ன அங்கீகாரம் கொடுக்குறீங்க, என்ன மரியாதை செய்றீங்க? ஒண்ணுமே இல்ல. விசாரணை படம்லாம் எப்படிப்பட்ட படம்? இந்த விசாரணைக்குலாம் அவார்டு கொடுத்துருக்கணும். மொத்தமா 7 வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்க போறாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ண லிஸ்ட்ல நான் சொல்ற படங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு கனவு போல, ஒரு முகத்திரை, நிசப்தம், அவள் அப்படித்தான், மீண்டும், ரூபாய் 2000, வாழ்க விவசாயி, இறுதி பக்கம், என்ன உலகம், படம் இது? அமைச்சர், ஜெயசிங், ஜனநாயகம் விற்பனைக்கு அல்ல, உட்ரான், ஃபில்டர் கோல்ட், தாய் நிலம், Filter Gold ஆ? பரிசங்கடா, வரிசி. இதெல்லாம் அவார்டு கொடுத்துருக்காங்க 19 படத்துக்கும். நீங்க இதுல சொன்னதுல எனக்கு நான் பேரு ஒரு கேள்விப்பட்டது படம் கூட 4 எனக்கு தெரியல அப்போ. இந்த படங்கள் இல்ல, நான் இது கொடுத்ததுனால மத்த கேள்வி படங்களோட கூட வாய்ப்புகள் படல. நிறைய இருக்கும்ல. அப்படி விருது கொடுக்காம விட்ட படங்கள் இந்த 7 வருஷத்துல என்னென்ன படங்கள் இருக்கு அப்படின்னு பாத்துருவோமா? மண்டேலா, மேற்கு தொடர்ச்சி மலை, அடப்பாவிகளா. உதயடி, ஜிப்சி, எல்கேஜி, ரைட்டர், ராட்சசி, மிக மிக அவசரம், குற்றம் 23, ஒரு நாள் கூத்து, 8 தோட்டாக்கள், சில்லு கருப்பட்டி, கபாலி, காலா, பிச்சைக்காரன், சூப்பர் டீலக்ஸ், சைக்கோ அண்ட் மரகத நாணயம். இது எதுக்குமே அவார்டே கிடையாது. நீங்க சொன்ன படங்கள் எல்லாமே முக்கால்வாசி கமர்ஷியலா ஹிட்டான படங்கள். கமர்ஷியலா ஹிட் ஆகுறதெல்லாம் தாண்டி பெருசா விமர்சனங்களால ஏத்துக்கப்பட்ட பேசப்பட்ட படம். படங்கள். கொடுக்கலங்கிறது இல்ல. ம். எந்த படத்துக்கெல்லாம் கொடுத்துறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அதுக்காக ஒதுக்குற படங்கள் என்னெல்லாம் இருக்குல்ல. உங்களுடைய பிரஸ் ரிலீஸ் நோட்டீஸ்ல நீங்க என்ன போட்டிருக்கீங்க தெரியுமா? தமிழ்நாடு அரசின் சார்பில் சமுதாய சிந்தனைகளுடன் கூடிய மனித நல்லுணர்வுகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சிறந்த தமிழ் திரைப்படங்கள், சிறந்த நடிகர் அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் உங்களுக்கு நாங்க அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இது இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனிச்சா என்னன்னு தெரியாத அளவுக்கு சில படங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரீமேக் படங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களை சார்ந்த கொத்த அடிமைகள் நடிச்ச படங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ஜூரி மெம்பர்ஸா இருந்தவங்களுக்கு அவங்களுக்கே அவங்க அவார்டு கொடுத்துக்கிட்டாங்க. இது போக ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் படங்களுக்கெல்லாம் அவார்டை கொடுத்து வச்சுப்புட்டு தமிழ்நாடு அரசின் சமுதாய சிந்தனைகளுடன் கூடிய மனித நல்லுணர்வுகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்கள்னு சொல்றீங்களே, வெக்கமா கூச்சமா இல்லீங்களா ஜூரி மெம்பர் அண்ட் டிஎன் கவர்மெண்ட் திமுக அரசு அவர்களே? உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல. இல்ல. இப்படி இவங்க பார்சியாலிட்டி ஃபேவரட்டிசம் பார்த்து இந்த அவார்ட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு. சில ஆட்கள் இதை எதிர்த்து குரலும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியலா மாறி இருக்கு. இப்போ உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு தமிழக அரசு விருது இல்ல, அதுக்கு நீங்க தயாரிச்சு ஒரு அவார்டு கொடுங்க, ஃபேமிலி அவார்டுன்னு சொல்லிட்டு. இல்ல, உண்மையிலே கஷ்டப்பட்டவங்க இப்ப பாரு. ஜூரி மெம்பர்ஸ் இந்த மாதிரி படங்களை பாக்குறாங்களா இல்லையா எனக்கு தெரியல. இந்த பையனே அடிப்பட்டிருக்கானே. சத்தியமா புரியல. அந்த நடிப்புக்கு மேல வேற என்ன தேவைன்றது எனக்கு உண்மையிலே எனக்கு புரியல. இப்போ இந்த பையன் நடிச்சிருந்தான்ல சூப்பர் டீலக்ஸ், மாதிரி இல்ல. உண்மையிலே அதான் நடிச்சிருக்கோம். February 13க்கு இந்த அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க போறாங்க. யார் யார் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு. பட் இந்த விருதை கொடுக்க கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல இந்த திமுக அரசாங்கம் இந்த அவார்ட்ஸ்லாம் சூஸ் பண்ண போறாங்கன்னா அந்த சூஸ் பண்ண போற ஜூரி மெம்பர்ஸை ஓப்பனா பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நீங்க செலக்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போதான் கொஞ்ச நாச்சும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், மக்களும் கொஞ்சம் நம்புவாங்க, சினிமாவில் உள்ள ஆட்களும் கொஞ்சம் ஏத்துக்குவாங்க. சும்மா உங்களோட ஆட்களை வச்சு உங்க ஆட்களுக்கே அவார்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு தமிழ்நாடு அரசு விருது அப்படின்னு போடுறீங்க? திமுக வழங்கும் விருது அப்படின்னு போட்டுட்டு உங்களோட மேடையில வச்சு நடத்திக்கங்க அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நல்லா இருக்க மாட்டானா நீ? நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நல்லா இருந்துச்சு. ஆனா இது இப்போ இந்த லிஸ்ட் விடும்போதே சில பேர்லாம் எங்க இந்த படம்லாம் என்ன படம்னே தெரியல. ஏதோ ஃபில்டர் கோல்டா ஏதோ கோல்டு ஃபில்டரா அத பத்தியா ஜனநாயகம்னு என்னமோ வந்துச்சு. இன்னொன்னு என்னமோ வந்தது. நான் என்னன்னு அதை பார்க்கல. கவனிக்கல. நான் சிலது பார்க்கல என்னன்னு. என்னன்னோ மீண்டும் அதாவது அந்த அந்த படத்தோட ஸ்டில் வந்து நான் பேப்பர்ல கூட நான் பார்க்கல. பேப்பர்ல பார்க்கும்போது இந்த மாதிரி படம் வரப்போகுது இந்த மாதிரின்னு போடுவாங்க. அப்போ கூட இந்த படத்தை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரியவே இல்லை. சும்மா போஸ்ட் மட்டும் அடிச்சிட்டு இதை யாரையாவது பிடிச்சி எவ்வளோ போட்டாங்க. அவார்ட் வின்னிங்கான ஒரு அதாவது எவ்வளோ நல்ல படம்லாம் இருக்கு. விசாரணை அதுக்கெல்லாம் ஒரு அவார்டு கொடுத்தா இப்ப என்ன குறைஞ்சிரும். அட்டகர தினேஷ்லாம் இப்படி நடிச்சிருப்பாரு அந்த படத்துலலாம். அதாவது அதுக்கெல்லாம் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஜோக்கர் அந்த படமும் அதுக்கும் ஒன்றும் கொடுக்கல. நிறைய நல்ல படம்லாம் எக்கச்சக்கமா இருந்துச்சு. அதுக்கே கொடுக்காம ஏன் இது இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாவே கொடுத்த மாதிரிதான் இருக்கு எனக்கு கொடுத்து தெரிஞ்சு. இப்ப யாருக்கு என்ன ஆகுது? ஒண்ணும் ஆகுது. இப்ப சினிவில்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு காண்ட்ல இல்ல இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா யாரெல்லாம் எங்களுக்கு ஜாலரா அடிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் நாங்க அவார்டு கொடுப்போம். அந்த மாதிரிதான் இப்ப தெரியுது எனக்கு தெரிஞ்சு. இப்போ அடுத்த வாட்டி நீங்க ஜாலரா அடிச்சீங்கன்னா உங்களுக்கும் அவார்டு வரும் அப்படின்னு மாதிரி. ஆமா, இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதான் அப்புறம் ஒருத்தர் ஜூரியே இருந்தாரு. அவரே அவர் 2 படத்தையும் உள்ள சேர்த்து சண்டைக்காரியும் மோகினியா ஐயோ மோகினியில மோகினிலாம் சரியான மொக்க மொக்க படம். ஃப்ரெஷ்ஷாவே அறமொக்க சிரிச்சிருப்பாங்க நினைச்சா. ஏன்டா அப்படி ஒரு நடிச்சோம்? படம் நடிச்சாங்க. அதுலதான் பாடினாங்களோ. அதான் நினைக்கிறேன். ஐயா சூப்பர் சூப்பர். இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆமா ஆமா பெரிய அவார்டு தருவாங்க உங்களுக்கு. ஆமா. அதாவது நிறைய இது மட்டும் இல்ல சீரியலுக்கும் ஏதோ அவார்ட்லாம் அவங்க அவங்க சேனல் சீரியலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கலாம். ஆமா நிறைய ஆமா. கான்ட்ரவர்சியா பேசிட்டு இருக்காங்க. அதாவது சன் டிவில உள்ள சீரியல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற டிவில உள்ள சீரியல்லாம் இல்லையா, அவங்களாம் ஆக்டர் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இவரு சஞ்சயே வாங்கியிருந்தாரு. விஜயோட ஃப்ரெண்டு அந்த சஞ்சய். அதான் ஓட்டுருவான். டே அவன் நீங்க என்னதான் அவார்டு கொடுத்தாலும் அவன் ஃப்ரெண்டுக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படி. அந்த மாதிரிதான் நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.